முதல்ல ஒரு 2-3 சீன் தான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வரும், அந்த பையன்கிட்ட சொல்லும், அந்த பையன் திட்டுவான், அப்புறம் அதோட அங்க முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீக்வன்ஸ், திடீர்னு வரும் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே முடிஞ்சிடும். பட் அவங்க நினைச்சிருக்கோம் ஏதாவது முடிஞ்சிருச்சு போல இருக்கு, கூப்பிட மாட்டாங்க, அது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நம்ம அந்த கதையை எதிர்பார்க்கும் பொழுது எங்க வரணும்னு இப்ப எனக்கு தான் தெரியும். ஆனா அவங்க நிச்சயமா நம்பிக்கை எல்லாம் போயிருக்கும் ஒரு கட்டத்துல. என்ன சீரியல் அப்படி மாறிடுவாங்கல்ல, மாறி போயிடும் சில நேரம். இந்த கதை பட் இன்னொரு பொண்ணை பார்த்து இது நல்லா இருக்கு எங்கிட்டு போட்டு போயிடுவாங்க இல்லையா. பட் அது இல்ல, எந்த டைம் வரணுமோ அது வரும். நிறைய பேர் எனக்கு அப்ப சொன்னது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ட்ராக் நல்லா இருக்கு சார், அப்படியே போக வேண்டியது தானே அப்படிங்கிற நான் ஒரு விஷயம் சொன்னேன். அப்படி போகும்போது ஆப்போசிட்டுடைய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திட்டு தான் அங்க போகணும்ட்டு இந்த கதாபாத்திரம் பலப்படுத்தப்படணும்னு நினைச்சேன். பட் ரொம்ப அதை விட அதிகமாகவே போய் ஆடியன்ஸ்ட அது சேர்ந்துருக்கு. எஸ், நீங்க சொன்ன மாதிரி தான். ஒரு மாதிரி சோகமா இருந்தா எங்களால தாங்கிக்க முடியல. இந்த முகம் ஏன் சோகமா இருக்காங்க அப்படின்றத எங்களால ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கு. அண்ட் இவங்களையுமே பயங்கரமா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க மக்கள். அதாவது பார்த்தோன்னே வந்துட்டியா என் பேத்தி வந்துட்டியா அந்த மாதிரி. எஸ், அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆக்சுவலி. முன்னாடி நாட் ஃபெமிலியர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தேன். அப்போ இங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கூட பெருசா பார்கவின்னு அங்கங்க சீன், அது சார் சொன்ன மாதிரி அங்கங்க சீன்ல வந்தேன். தென் அதுக்கப்புறம் ஆனா ஃபர்ஸ்ட் சீன்லயே எல்லாருமே சொன்னது அழுகும்போது பாவமா இருந்தது அந்த இது சொன்னாங்க.